துரை தயாநிதி மனைவி மிஸ்ஸிங், கொதித்த அழகிரி, பக்கவாதம் 9 மாத சிகிச்சை, டிஸ்சார்ஜ். கடந்த 9 மாத காலமாக தீராத வேதனையில் இருந்து வந்த மூகா அழகிரியின் குடும்பத்தினர் தற்பொழுதுதான் நிம்மதி பெருமூச்சு விடும் நிகழ்வு நடந்தேறியுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னையில் உள்ள வீட்டில் திடீரென துரை தயாநிதி மயங்கி விழுந்தார். மேலும் உடல் அசைவற்று கிடந்த அவரை உடனடியாக சென்னை கிரீம்ஸ் ரோடு அப்பல்லோவிற்கு தூக்கிச் சென்றனர் வீட்டில் இருந்தவர்கள். மதுரையில் இருந்த அழகிரி, அவரது மனைவி காந்தியும் உடனடியாக சென்னை சென்றனர். அப்பல்லோவின் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்ட துரை தயாநிதிக்கு ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதம் ஏற்பட்டுள்ளதை மருத்துவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். துரை தயாநிதிக்கு மூளைக்கு செல்லும் இரத்த குழாயில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக அவர் சுயநினைவை இழந்ததும் அவரது உடல் இயக்கத்தை நிறுத்தியதையும் மருத்துவர்கள் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து சென்னை அப்பல்லோவில் துரை தயாநிதிக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டது. பக்கவாதத்தை குணப்படுத்த உலக அளவில் சிறந்து விளங்கும் மருத்துவர்கள் மூலம் துரை தயாநிதிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சுமார் 4 மாதங்கள் அப்பல்லோவில் துரை தயாநிதிக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையின் விளைவாக மூளைக்கு செல்லும் அவரது இரத்த குழாய் சீரானது. இதனையடுத்து அவர் உடல் இயக்கத்தை தொடங்கியது. ஆனால் பக்கவாதம் காரணமாக வழக்கம் போல் துரை தயாநிதியால் எழுந்து நடமாட முடியாத நிலை உருவானது. இதனையடுத்து வேலூர் சிஎம்சி கிறிஸ்தவ கல்லூரி மருத்துவமனையில் துரை தயாநிதிக்கு பிசியோதெரபி சிகிச்சை அளிக்க அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் பரிந்துரைத்தது. உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் துரை தயாநிதி கடந்த மார்ச் 15ஆம் தேதி வேலூர் கிறிஸ்தவ கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பக்கவாதம் பாதிக்கப்பட்டு மீண்டு வருபவர்களுக்கு கிறிஸ்தவ கல்லூரி மருத்துவமனையில் சிறப்பான முறையில் பிசியோதெரபி சிகிச்சை வழங்கப்படும் என்பதால் துரை தயாநிதி அங்கு அழைத்து செல்லப்பட்டார். கிறிஸ்தவ கல்லூரி மருத்துவமனையில் பிசிக்கல் மெடிசின் துறை தலைவர் ஜூடி ஜான் தலைமையிலான மருத்துவர்கள் துரை தயாநிதிக்கு சிகிச்சையை தொடங்கினர். சுமார் 6 மாத கால தீவிர சிகிச்சைக்கு பிறகு துரை தயாநிதி எழுந்து நடமாட தொடங்கினார். இதேபோல் அவரால் தற்பொழுது பேசவும் முடிகிறது. இதனையடுத்து அவரை வேலூர் கிறிஸ்தவ கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் டிஸ்சார்ஜ் செய்துள்ளது. இந்த தகவல் அறிந்து ஏராளமான செய்தியாளர்கள் அங்கு திரண்டிருந்தனர். ஆனால் சிகிச்சை முடிந்து திரும்பும் அவரது மகன் துரை தயாநிதியை யாரும் புகைப்படம் எடுத்துவிடக்கூடாது என மூகா அழகிரி மருத்துவமனை நிர்வாகம் மூலம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தார். ஆனால் அதனையும் மீறி ஏராளமான செய்தியாளர்கள் உள்ளே கூடியிருந்தனர். இந்த நிலையில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட துரை தயாநிதியை அவரது தந்தை அழகிரியும் தாய் காந்தியும் அழைத்து வந்தனர். துரை தயாநிதி காரில் ஏறுவதற்கு முன்பாக அவரை புகைப்படம் எடுத்துவிட கேமராமேன்களும் செய்தியாளர்களும் முண்டியடிக்க புகைப்படம் எடுக்காதே என அழகிரி எச்சரித்தார். ஆனால் அதனை செய்தியாளர்கள் கேட்காததால் கொதித்து எழுந்த அழகிரி செய்தியாளர் ஒருவரின் செல்போனை பிடுங்க முயன்றார். அத்தோடு அந்த செய்தியாளரை அழகிரி முறைத்து பார்த்தது அந்த இடத்தை சூடாக்கியது. இதையும் மீறி ஒரு சிலர் துரை தயாநிதியை புகைப்படம் எடுத்துவிட அதனை டெலீட் செய்யுமாறு அழகிரி உத்தரவிட புகைப்படம் எடுத்தவர்களை அழகிரி ஆதரவாளர்கள் விரட்டிச் சென்ற சம்பவமும் அரங்கேறியது. இவ்வளவு கலைவரங்களை அரங்கேற்றிய நிலையில் துரை தயாநிதி டிஸ்சார்ஜ் ஆன சமயத்தில் அவருடன் அவரது மனைவி அனுஷா இல்லாதது குடும்பத்தினரை மட்டுமல்ல அழகிரி ஆதரவாளர்களையும் கலங்க வைத்தது. 9 மாத சிகிச்சை முடிந்து துரை தயாநிதி டிஸ்சார்ஜ் ஆன நிலையில் அனுஷா மட்டும் அங்கு மிஸ் ஆகியிருந்தார். இதுகுறித்து விசாரித்த போது குடும்பத்தினரிடம் இருந்து சரியான பதில் கிடைக்கவில்லை. அழகிரி மகன் துரை தயாநிதிக்கும் சென்னை வழக்கறிஞரான அனுஷாவிற்கும் கடந்த 2010ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 2 மகன்களும் உண்டு. இதனிடையே துரை தயாநிதி டிஸ்சார்ஜ் ஆகும் தகவல் அறிந்தும் மருத்துவமனை வளாகத்தில் போலீசார் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யவில்லை என அழகிரி தரப்பு வருத்தத்தில் உள்ளது. தனது தம்பி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் நிலையில் தன் மகன் டிஸ்சார்ஜ் ஆவதை புகைப்படம் எடுப்பதை தடுக்க கூட போலீஸ் உதவவில்லை என அழகிரி ஆதங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள்.